ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சிவகங்கை மாவட்டத்தோட வகுப்பு, அதாவது 10ஆம் வகுப்போட முதல்நிலை பருவத் தேர்வுக்கான தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர். சரிங்களா? ரெண்டுமே சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சிவகங்கை முதல்நிலை பருவத் தேர்வு வகுப்பு 10ஆம் வகுப்போட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்டு இதோட ஆன்சர் ஷீட் அதை கடைசியில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஆன்சர் ஷீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்க 6 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 6 ஒன்வேர்டு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஸோ இதில் எதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தோம்னாக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் 3 எழுதணும். நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா எழுதியிருந்தால் நல்லா எழுதியிருக்கோம்னு மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை மார்க் வரும்ன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. டோட்டல் 50 மார்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏவேன்னு 3 நாட்களுக்கு. இதில் 17வது மாற்றம் என்ன? எனது மாநிலத்துவம் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் அவரை காலக்கணிதம் பாடலை அடிப்படாமல் எழுதுக மனப்பாடப்பகுதி. அதை நம்ம எழுத வேண்டியது இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஏவேன்னு 3 நாட்களுக்கு விடையளிக்கவும் 5 மார்க்கு கொஸ்டின்ஸ். கடைசி நம்ம பார்த்தோம்னாக்கும் 8 மார்க்கு கொஸ்டின். இதில் வந்து தமிழ் சொல்வளம் பாவனார் வழி நின்று விளக்குக, புயலியே ஒரு தோணி கதைகள் இடம்பெற்றுள்ள அடக்குத்தொடர்களும் வர்ணனைகளும் ஒளி குறிக்க சொற்களும் புயலின் தோணி படும்பாட்டை எவ்வாறு, அது கதையை பற்றி நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ தான் நம்ம பார்க்க போகிறது மெயினாக என்னது ஆன்சர் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கனாக்கா சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு அந்த இதுக்கு வந்து நான் தமிழில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஃபஸ்ட்டுக்கு வந்து எந்த ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நான் பாடல் கேட்டவர் எழுவாய் தொடர். 3வதுக்கு பரிபாடல் கீர்ந்தையார். 3 1 4 2. சரிங்களா? ஆன்சர் 2 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்து ஸ்மார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்வளத்தை உணர்த்தும் நெல்வகைகள் 4. அது பலகை என்பதை தொடர்மொழிகளாகவும் பொதுமொழியாகவும் ஏற்படுத்துக. தொடர்மொழி பல ப்ளஸ் கை பலகை. சரிங்களா? மென்மையான மேகங்கள் செய்யும் நிகழ்வுகள் என்னென்ன? சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கும் நம்ம இது சேமு 2 மார்க் கொஸ்டின்ஸ். என்ன? தமிழுக்கு காற்றுக்கு பெயர் சூட்டிய முறை எப்படி? கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க பகுபத உறுப்பிலக்கணம் கொடுங்க கிளர்ந்த அவதுக்கு. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போனால் 13 வரைக்கும் தான் விடை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல் விடை வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஃபுல் விடை வேணும்னு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸு கூட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சருக்கு உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. வேறு எந்த கேள்விக்கு வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.